Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor Hoya. This episode is brought to you by MyoSmart lenses by Hoya. Yes, Hoya தான் என்ன வேணா சொல்லுங்க பாருங்க கிளாரிட்டி செம்ம ஷார்ப் விஷன் அண்ட் ஒன்னே சொல்லுமா வேர்ல்ட் கிளாஸ் லென்சஸ் உங்களெல்லாம் தெரியும் நான் கண்ணாடி தான் போட்டு லென்ஸ் தான் போட்டு ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் விஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் கிளாரிட்டி சூப்பரா இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பயங்கரமா ஹெல்ப் ஆகும் to advance ahead. It will also help with myopia. Go check it out. It's lightweight, it's durable. Click the link in the description below. Mukku mela raja. Aha. Hey. Dear viewers, என்னன்னா இந்த ஹோயா சென்சிட்டிவ் லென்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரைட் சன்லைட் திருப்பி உள்ள வந்து வச்சோ உங்களுக்கு கவலைப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோயானா ஹோயா தான், செம்ம கிளாரிட்டி இருக்கும், கவலைப்படாதீங்க. சோ ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லா மேட்ச்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சிக்கா ரோக்கோ நம்மளும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கூவிந்தோம். ரோஹித் சர்மா ஹிட் மேன் ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் பதில் கொடுத்தாரு எல்லாருக்கும். ஒரு சரியான 100, ஒரு சரியான பார்ட்னர்ஷிப். குட் டு see விராட் கோலி கமிங் பேக் டு ஃபார்ம். ஹர்ஷித் ராணா ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மரா இருந்தார் எண்ட் ஆஃப் தி சீரீஸ்ல. ஃப்ரம் a bowling point of view, hats off to ஹர்ஷித் ராணா. ஒரு சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். இன் தி எண்ட் இந்தியா ஒயிட் வாஷ் ஆகாம ஒரு கம்ஃபர்டபிள் விக்டரி. அண்ட் டாஸ் வதப்பட்டாலும் 18 டாஸஸ் இன் a row கன்சிக்யூட்டிவா வதப்பட்டிருக்காங்க இந்தியா. But getting to chase master Kohli, Rohit Sharma, எல்லாரும் ஹாப்பி ஜிகா ஹெட்ல. ரோக்கோ நாங்க அவங்கள ரோக்கோவே பண்ண முடியாது. ரோக்கோனா ஹிந்தியில ஸ்டாப் அர்த்தம். அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா. 2027 வேர்ல்ட் வரைக்கும் ரோக்கோலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆடினாங்க இன்னைக்கு. விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா நீ பார்த்தா இஸ் லாஸ்ட் 11 kgs. எவ்வளவு ஃபிட்டா இருக்கான் பாரு. இந்த ஓல்ட் ரோஹித் சர்மா பார்த்தா அப்படியே டச் கேம் இன்னைக்கு. டக் 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 அலட்சியமா பிளேயிங் த பால் சோ லேட். நீங்க பாத்தீங்கன்னா டைமிங் ஏத்துமா பிரமாதம். ஹிஸ் பிளேயிங் இட் சோ லேட். அதுதான் ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி விராட் கோலி கூட ஃபர்ஸ்ட் 10 ரன்ஸ்க்கு அப்புறம் சூப்பரா அங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா எனக்கு என்ன பிடிச்சிருவா ரோஹித் சர்மா நோக்கல அவன் வந்து அலட்சியமா ஆடுறான், வேற லெவல் ஆடுறான் பேட்டிங். அது அடிக்கிறதும் தெரியுது இல்ல. இது எப்படின்னா நடுவுல வந்து 2023 வேர்ல்ட் கப்ல போய் டமால் டிமில் ஸ்டார்ட் பண்ணி took the responsibility saying I'll go hammer the bowling, but now he's gone back to the old Rohit Sharma style where he says okay எனக்கு என்னையா ஒரு போலிங்கா போறீங்க இந்த அட்டாக்கு, என்னையா போலிங் போறீங்க அந்த அட்டாக்கு, இந்த இடத்துக்கோ 6, இந்த இடத்துக்கோ 4. I mean எப்பெல்லாம் தோணுதான் அடிச்சிருந்தோம் அந்த மாதிரி ஆடினான். அண்ட் சஜ் ஸ்ட்ரெயிட் பேட் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஷோலாம் பாக்குறீங்களோ அவன் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தம் இந்த வைட் வி கவர்ஸ்க்கு மிட் விக்கெட் அந்த ரேஞ்ச்லாம் அடிச்சாங்க. கிராஸ் பேட் ஷாட் ஒன்னு கூட அடிக்கல பாத்தீங்களா. டச் பிளே ரோஹித் சர்மாவோட பெஸ்ட். நீங்க சொல்லித்தீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாருன்னு. இட் இஸ் ஆல்சோ டிஃபரெண்ட் ரோல். இல்ல முன்னாடி கேப்டனா இருந்தாரு, ஒரு டிஃபரெண்ட் ரோல். அப்போ அவர் அந்த ஓனர்ஸ் எடுத்து நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல நான் செட் த இம்பட்டஸ் இருந்தது. அன்வான்டா இந்த சீரீஸ் முன்னாடி பிரஷர் போட்டிருக்காங்க சிக்கா, அதுதான் உண்மை. உங்களுக்கே தெரியும் there was heavy pressure on ரோஹித் சர்மா எஸ்பெஷலி. அவரோட பொசிஷன் ஃபார் 2027 வேர்ல்ட் கப் கேப்டன்சி விட்டு தூக்கினது. ஐ தாட் இன்னைக்கு அவரோட பேட்டிங் பார்க்கும்போது ஒரு மூஞ்சில ஒரு தனி வெறி தெரிஞ்சது சிக்கா. நான் அடிச்சு காமிக்கிறேன்டா, என்னையாடா கேப்டன்சி விட்டு தூக்குறீங்க, என்னையாடா ஏன் பொசிஷனையாடா டவுட் பண்றீங்க அப்படின்னு. இட் வாஸ் ஸ்பெஷல் நாக். 100 அடிச்சப்பறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இல்ல செலிப்ரேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கல. அவரு லைட்டா அப்படி பேட்டை மட்டும் தூக்கி காமிச்சாரு. ஒரு தனி டிட்டர்மினேஷன். 50 centuries in international cricket. Guys, அந்த நம்பரே வந்து ஒரு phenomenal number guys. I mean 50 centuries, 33 in ODI, man of the series. ஒரு losing teamல இருந்து man of the series, but overall a statement 100 ல சீக்கா, a statement to everyone who doubted him. கரெக்டா சொன்னா நீ 2027 வேர்ல்ட் கப்ல ஷூர் அவன் விராட் கோலி இல்லாம ஆட முடியாது. மறக்காதீங்க வியூவர்ஸ், விராட் கோலி we talk about விராட் கோலி, but then இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப், the number of partnership, the huge partnership. எப்படின்னா இவங்க 5000 runs மேல பார்ட்னர்ஷிப் இருக்கு. And இன்னைக்கு பாருங்க 168 runs பார்ட்னர்ஷிப். அதை வச்சு இந்த பார்ட்னர்ஷிப்ல வின் பண்ணாங்க. Not only that, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இவங்க ரெண்டு பேர் பேச என்ன சொன்னாங்கன்னா விராட் கோலி ஒரு கரெக்டா ஒரு இது சொன்னாங்க பாத்தியா, எங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. 2020 we decided we'll take up the responsibility because we are two senior most players and we'll do it. பாருங்க 5400 runs partnership. Even in the partnership now they're able to win matches. That's why we see, because if you got a partnership now, the dominance of world cricket, one day cricket, India, why is such a dominant force now? Yeah, I mean, அந்த விராட் கோலி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாருங்களேன்,
51 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அவர் ஓடிஐ கிரிக்கெட்ல. ஆனாலும் இல்ல 2 மேட்ச் 0க்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரன் அடிக்கும் போது அவருக்கே ஒரு ரிலீஃப் இருந்தது. See, அந்த ஸ்போர்ட்டிங் நேச்சர், அதான் that is the greatness of this great man. அவன் என்ன பண்ணா, பா ஒன்னு அடிச்சா அப்படின்னு செஞ்சுரி அடிச்சா ஒரு ஃபிஸ்ட் காமிச்சா தெரியுமா, உள்ள வந்து சிரிச்சாங்க வேற. So he knew it. So the whole idea is அந்த 2-0 அடிச்ச சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு, டிட்டர்மினேஷன் பாத்தியா அன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 10 ரன்ஸ்க்கு அப்புறம் நீ பாத்தனா, அப்புறம் ஹேசன் ஒரு அடி பார்த்துருவோம் ஷாட், அப்படி மிடிக்கில டபக்குன்னு ஒன்று அடிப்பா சூப்பர், அப்புறம் ஸ்ட்ரைட் அடிப்பா பாத்தியா டக்குன்னு அப்படி. Then you saw back Virat Kohli is back to the old Virat Kohli. But அவனே சொன்னானே, I want to get the first run. So dear viewers, இவ்வளோ பெரிய பிளேயர் கிங் ஆஃப் கோலிஸே என்ன சொல்றான்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரன் வந்து ஒரு பயங்கர ரிலீஃப் இருக்குன்னு போஸ்ட் மேட்ச் தான் சொன்னாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் he also makes batting looks. அவன் என்ன பண்ணிடுறான், அவன் ஆடி ரொட்டேட் பண்றான் ஸ்ட்ரைக் வேற, அவன் ரோஹித் சர்மா அடிக்க விடுறான், இவனும் அடிக்கிறான். சோ இந்த மாதிரி அடிக்கச்சே ரன் வருதுன்னு தெரியுது இல்ல, அந்த போலர்ஸ்க்கு என்ன பண்ணுறது இல்லை. They take the match away from the opposition. The biggest advantage with these two players playing in partnership in tandem is the match is taken away from the opposition. Opposition don't know what to do. என்னையா பண்ணி யாரையா போலிங் கொடுக்குது. ஹேசில்வுட் போன மேட்ச் ரொம்ப நல்லா போட்டான், அவனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீ ஸ்டார்க்கு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாம்பா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேற எல்லா போலரும் இதெல்லாம் எலிஸ் கிலிஸ்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுவோம் ஆப்போசிஷன்? யூ கான்ட் டு எனிதிங். இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு என்ன பிடிச்சா, இந்த மேட்ச் போட்டு பேத்தெடுத்தாங்க ஆஸ்திரேலியன்ஸ், துண்டா வின் பண்ணாங்க. It's a statement not only for Rocco, it's a statement for India also. Actually, India is a much far superior side. போன மேட்ச் நம்ம வின் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல சான்ஸ் கோட் அவுட் நம்ம. சோ அதுல என்ன தெரியுது, இந்தியா இஸ் a far superior. என்ன நீங்க பாருங்களேன், 9 wickets win, 168. இவன் ஒருத்தன் வந்து 120 ஆட் நாட் அவுட், 74 நாட் அவுட். அலட்சியமா ஆடினாங்க. The bowlers did not know what ஆஸ்திரேலியா என்ன பண்ணது தெரியல ஒரு ஸ்டேஜ்ல. Yeah, I mean, better side inga definitely. Australia also ஒரு transition side chika. They won the series. End of the day நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு first 2 matches important matches, they won the series. Unfortunately இது ஒரு 3 match series. I think ஒரு 5 match ODI series, 5 match T20 series na இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் definitely. But என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, பார்ட்னர்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது the number of records சீக்கா, விராட் கோலியோட ரெக்கார்ட். ஐ மீன் எவ்ரி டைம் அவர் ஓடிஐ ஆடும் போது ஏதாவது ஒரு ரெக்கார்டை உடைக்கிறாரு. இந்த வாட்டி ஒரு ரெக்கார்ட் என்னன்னா, இப்போ செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இன் ஓடிஐ கிரிக்கெட். இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மாவும் இப்போ வந்து தேர்டுக்கு வந்துட்டார். அது கங்குலியோட ரெக்கார்ட் அடிச்சிட்டாரு, அந்த நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு பாக்கச்சே. பட் விராட் கோலி நவ் ஸ்டாண்டிங் அலோன் in the second position, only one man ahead of him, that is Sachin Tendulkar, which will probably be impossible to catch. ஏன்னா இன்னும் ஒரு 4000 ரன் அடிக்கணும், சச்சின் டெண்டுல்கர் 18000 ரன். பட் விராட் கோலி ரைட் அப் தேர், செகண்ட் ஹையஸ்ட். அண்ட் ப்ராபப்ளி இவங்க ரெண்டு பேருக்குள்ள தானே சீக்கா எப்பவுமே அந்த கான்வர்சேஷன், who is the greatest ODI player, சச்சினா விராட்டா அப்படின்னு. எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணப்புறம், இந்தியா 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணப்புறம் பாம்பேல எடுத்த பிக்சர் எப்பயாவது பார்த்தனா, அங்க பாரு the young விராட் கோலி அப்பதான் ஸ்டடி பண்ணிருந்தான் அவன் பிளேஸ் ஓடிஐ டீம்ல இந்தியாக்கு. he was studying himself that time. அங்கேந்து வந்து இப்ப என்ன லெவல் வந்திருக்கான் பாரு. அவன் வந்து அவனோட ஐ மீன் சச்சின் இஸ் ஹிஸ் ஐடல். அங்கேந்து வந்து அந்த மாதிரி வந்து இப்ப அடிக்கிறான விராட் கோலி, வேற லெவல் கிரிக்கெட்டர். அதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் வேணும் பாருங்க வியூவர்ஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவன் எவ்வளவு ஃபிட்டா இருக்கான். வியூவர்ஸ் பாருங்க, விராட் கோலி ஃபிட்னஸ் லெவல் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். Be it fielding, be it running between the wickets, be it overall presence in the field. சம்மது என்னன்னா அவன் பிரசன்ஸ் பார்த்தா ஒரு வைப்ரண்ட் பிரசன்ஸ், அவன் இருந்தாலே போறோம். விராட் ஒரு நல்ல வார்த்தை சொன்னான் பாத்தியா, ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க பார்ட்னர்ஷிப் ஆட ஆரம்பிச்சு, ஆப்போசிஷன் இன் தி பேக் ஃபுட், which is a fantastic sign. And விராட் கோலி நீ பார்த்தா 4 அடிப்பான், 1 அடிப்பான், நடுவுல 6 அடிப்பான், 4 அடிப்பான், 6 அடிப்பான், 1 அடிப்பான். ரொட்டேஷனா ஸ்ட்ரைக் பண்றதுனால இந்த ஆப்போசிஷன் என்ன பண்ணுனே தெரியலையே. தட் இஸ் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் எவ்வளவு மெச்சூரிட்டி காமிச்சா பாருங்க டிவர்ஸ் இன்னைக்கு. அண்ட் விராட், ரோஹித், நீங்க தான் மச்சான் 2027 வேர்ல்ட் கப் ஆடி இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுக்கணும். இந்த ரோக்கோ இல்லைன்னா நம்மளால யாரும் ரோக்கோ பண்ணி போடுவாங்க. சோ 2027 வேர்ல்ட் கப் 2 பேர் புக். நான் சேர்மன் ஆஃப் செலக்ஷன் கமிட்டியா இருந்தா இன்னைக்கே சொல்லு, அப்பா நீங்க 2 பேர் ரெடியா இருங்க, நீங்க ஒழுங்கா ஃபிட்டா இருங்க, 2027 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நான். One step further போக முடியுமா அந்த கேள்விதான் வருது. Why did they remove him from captaincy, Chika? Why did they remove him from captaincy? இந்த மாதிரி இதனால தான் சீக்கா நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு கால் எடுக்கிறவங்க ஹேஸ்டியா கால் எடுத்திருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் மேல நீங்க அந்த கால் எடுத்திருக்கலாம். Look at Rohit Sharma, Chika, 11 kilos lesser, ஒரு determination like a 25-year-old, not a 38-year-old. விராட் கோலிக்கு வந்து அந்த ஹங்கர் அண்ட் ஓடிஐ, ஐ மீன்
ஹங்கரை விட்டுருங்க, ஜஸ்ட் நோ ஹவ். சும்மா வந்து நின்னாரு 74 ரன்ஸ் அவரு. அந்த ஃபர்ஸ்ட் ரன் அடிச்ச அப்புறம் இல்ல, தேர்ட் கியர் விட்டு ரெண்டு பேரும் போவே இல்லை, ரெண்டு பேரும் தேர்ட் கியர் மேல போவே இல்லை. நாங்க இந்த கியர்லயே நாங்க மேட்ச் முடிச்சிடுறோம். ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர், சிக்ஸ்த் கியர், எய்த் கியர் வரைக்கும் இருக்கு ரோஹித் சர்மாக்கு. அந்த கேள்விதான் வருது. Have the selectors taken a very premature call in removing captaincy? I think it is not. I still don't believe it's a right call, Chika. I still don't believe it's a right call. Actually, Rohit should have been the captain. Champions Trophy இப்ப தான் ரிலீஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. சோ அத பத்தி நம்ம பேசியாச்சு. நம்ம ப்ரீ மேட்ச் ஷோலி ப்ரீ சீரிஸ் ஷோலி பேசிட்டோம் நம்ம. எஸ், அதான் பண்ணா. என்ன பண்ணாங்க கடைசியில? மேன் ஆஃப் தி சீரிஸ் யாரு? ரோஹித் சர்மா. மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு? ரோஹித் சர்மா. ஹையஸ்ட் ரன் கெட்டர் யாரு? ரோஹித் சர்மா. நாளை வின் பண்ணி கொடுத்தது யாரு? ரோஹித் சர்மா. எதுதான் அதே மாதிரி இவங்க ரோக் பண்ணாங்கன்னா யாரும் அவங்களை ரோக்க பண்ண முடியாது அவங்கள. சோ நீ சொல்ற மாதிரி ஐ திங்க் இட்ஸ் a statement from both of them. ஒன்னு from ரோஹித் சர்மாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, டேய் என்ன கேப்டன் யூத்தால தூக்குறீங்க நீங்க, பாருங்கடா நீங்க பாருங்க அப்படின்னு கேம் அலட்சியமா ஆடுறான் போட்டு. இன்னொரு விராட் கோலி, விராட் கோலி இஸ் கண்டினியூ த கிங் ஆஃப் சேஸ், மாஸ்டர் ஆஃப் சேஸ்னுவாங்க. சேசின்னு வச்சா விராட் கோலி மாதிரி ஆளே கிடைக்காது உனக்கு, அந்த மாதிரி ஆளு கிடைக்காது. சோ நீ பார்த்தனா கிங் கோலி அண்ட் டாப் பாரு, மேக்ஸிமம் ஒரு 50s பார்த்தனா 50s இன் சேஸ் பார்த்தா விராட் கோலி 70. எல்லாருக்கும் அவன் தான் இருக்கான் விராட் கோலி. எங்க போனா விராட் கோலி விராட் கோலி விராட் கோலி. ரோஹித் சர்மா பார்த்தா 55 பண்ணிட்டான். டீஸ் மட்டும் இல்ல சீகா, நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ரோஹித் சர்மா 49 இன்னிங்ஸ்ல 9 ஹண்ட்ரட்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அதனால தான் இன்னைக்கு அந்த கிரௌடே நீங்க பாத்தீங்கன்னா they were all excited. Let's be honest guys, more than 50% of the crowd வந்து இல்ல ரோஹித் சர்மா விராட் கோலி அடிக்கணும்டா தான் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் பைசா வசூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலியோட என்ட்ரி போது ஒரு சத்தம் வந்தது பாருங்க, நிஜமாவே என்னடா பெங்களூர்ல ஆடுறானாடா அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சத்தம் அங்க சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல மெம்பர் ஸ்டாண்ட்ல எல்லாரும் ஏன் நின்னாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் விராட் கோலி. the entire stadium was standing. எல்லா ஸ்டாண்டிங் ஓவேஷன். அந்த மெம்பர் ஸ்டாண்டிங் காமிக்காம அவன் பேட்டிங் வெளில வச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் விராட் கோலி from the Sydney member stand, which is 95% only Australians, and entire stadium stood up for Virat Kohli when he walked into bat. This is the respect he's got in the world over, boss. அதுதான் விராட் கோலி. because Australia he's done such fantastic things, and more மறக்காத, the Australian crowds love him. The Australians just love him because his record in Australia, Virat Kohli record in Australia is something amazing, outstanding. Be it Test cricket, be it one-day cricket, be it T20 cricket. So he got a standing ovation because everybody expects this must be the last series they're playing. I think that is what Virat Kohli and Rohit Sharma said in the speech also. They all said, thank you Australia. சொல்லிட்டு போனாங்க வெளில போச்சே கூட. They said thank you Australia சொல்லிட்டு போனாங்க. So that is something fantastic. The very fact நீ சொன்ன மாதிரி விராட் கோலி அந்த entire crowd வந்ததே ரோகோ பேட்டிங்க்கு தான். இன்னைக்கு நானே டிவி பார்த்தது ரோகோ பேட்டிங் தான். அவங்க சேஸ்டோட நானே மேட்ச் பார்த்தேன் இன்னைக்கு. இல்லைன்னா என்ன இருக்கு பேட்டிங் பார்க்கறது, இந்த பசங்க ஆடுறது ரோகோ பேட்டிங் தான். நானே மேட்ச் பார்த்தேன் இன்னைக்கு. அப்பா செம செட், நம்ம ஆளுங்கெல்லாம் செட் ஜாலியா பார்த்துருந்தோம் மேட்ச். அலட்சியமா ஆடுறான், அட் வில் அடிக்கிறான். சாம்பா போட்டு மீடியட் மேல வச்சான் பார்த்து ரோஹித் ஒண்ணு செம்ம ஷாட் அது. அதே மாதிரி ஒரு விராட் கோலி விட்டான் பாரு ஒண்ணு, சூப்பரா ஆடினாங்க எல்லாம் போட்டு. Yeah, I mean outstanding. ரோஹித் சர்மா and விராட் கோலி பேசினே இருக்கலாம் அவங்கள பத்தி. பட் Chika, we have to talk about Harshit Rana, Chika. Credit where credit is due. ஏன்னா bowling performance, Chika. நிறைய criticism, நம்மளே நிறைய criticize பண்ணிருக்கோம். லாஸ்ட் மேட்சும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்பெல் நல்லா போட்டாரு, 3வது ஸ்பெல் வந்து அடி வாங்கினாரு. நீங்க சொன்னீங்க அந்த 3வது ஸ்பெல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுக்கலாம்னு. ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் picked ahead of Harshdeep. பிரசித் கிருஷ்ணா was selected. ஹர்ஷீப் வந்து ரெஸ்ட் பண்ணி பிரசித் கிருஷ்ணா ஆடினாங்க. குல்தீப் திருப்பி 11 குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. even though குல்தீப் was expensive, நடுவில் ஒரு கேட்ச் விட்டாங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச், எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா, I thought it was a high quality performance, Chika. He deserves every praise. ரோஹித் சர்மா 100 அடிக்கலாம், ஹர்ஷித் ராணா would have been the man of the match. அதுதான் உண்மை. 100%. I think ஹர்ஷித் ராணா சூப்பரா bowling போட்டான். See, என்ன வேணா சொல்லுங்க, 4 wickets ODIல இருக்குன்னா பெரிய விஷயம். அங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இருக்கான் பாரு, 4 for 39. எனக்கு என்ன பிடிச்சதா இன்னைக்கு அந்த ஓவர் விக்கெட் எடுத்தா தெரியுமா, அந்த டெலிவரி சூப்பர் டெலிவரி. அப்படியே பால் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த், அப்படி போய் கச்சக்கன்னு காட் இட் ஸ்லிப், செமையா போச்சான் ரோஹித் சர்மா. அதுதான் ஃபேண்டாஸ்டிக் திங். அதெல்லாம் நல்ல லைன் அண்ட் லெங்க்ல போட்டாங்க, செம்ம லைன் அண்ட் லெங்க். அண்ட் நீ பார்த்தா த்ரூ அவுட் தி அண்ட் இனி போன மேட்ச் என்ன ப்ராப்ளம் வந்து ஹர்ஷித் ராணாக்கு, அந்த டெட் பவுலிங் அடி வாங்கினான். டெத் பவுலிங் போட்டு அடி வாங்கினான். இந்த மேட்ச் நீ பார்த்தா டெத் பவுலிங் நல்லா பவுலிங் போட்டான் நீங்க. சோ நீ என்ன பண்ண, ஷார்ட்டா போடல, அந்த ஸ்லோ ரன்ஸ் ரொம்ப ட்ரை பண்ண. ஆக்சுவலா நீ பார்த்தா
அவன் கரெக்டா bowling போனான். அவன் பால்ஸ் நான் பார்த்தா மோஸ்ட் பால் ஜஸ்ட் ஷார்ட் லெங்த் ஒரு குட் லெங்த், ஜஸ்ட் ஷார்ட் லெங்த் குட் லெங்த். அதனால ஈவன் அலெக்ஸ் கார் கூட சுத்திட்டு அவங்க போய் அவுட் அவுட் பண்ணாங்க. இந்த கான்லி கூட அதனால அவுட் ஆனா. கான்லி தான் ஐ திங்க் ஒரே ஒரு ஸ்லோ ரன். அடுத்த பால் லாஸ்ட் வந்து யார்க்கு டிங்னு போச்சு ஸ்டம்ப். ஸோ டுடே ஹர்ஷித் ராணா deserved all the praise. Well done, Harshit Rana. Very happy for you. Yes, I criticize you a lot. That's a different thing. But end of the day, you've done very well. அவனுக்கு என்ன போன மேட்ச்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பேட்டிங் அடிச்சதுல ஒரு கான்ஃபிடன்ஸ், போன ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து, செகண்ட் ஸ்பெல் போல் வெரி பேட்லி he missed a lot. But every match போடச்சே பண்ணச்சே ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவனுக்கு. ஹர்ஷித் ராணா இன்னைக்கு லுக் லைக் a very confident bowler. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து வந்துருமா, அந்த ஓவன் விக்கெட் எடுத்து வந்துருமா, அது கேரி விக்கெட் அண்ட் ஓவன் விக்கெட் வந்து வேற லெவல்ல bowling போன 180 for 3 na. Harshit Rana Washington Sundara brought us back to the game deadly. 180 for 3 பொட்டலம் பண்ண பாத்தியாங்களா, எல்லாரும் செம்மையா bowling போட்டு பொட்டலம் பண்ணாங்க. வின் பண்ண போனாங்க. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா போட்டு நல்லா பொட்டலம் பண்ணாங்க 180 for 3 ல. இது எல்லாமே ஒத்துக்கிறேன் சீக்கா, நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே உண்மை. கப்பு யார் பக்கம்? ஏன் பக்கம்? ஆஸ்திரேலியா பக்கம் தான் போச்சு. அது என்னப்பா 2 மேட்ச் சீரிஸ் 3 மேட்ச் சீரிஸ் சீரிஸா இது ஆடவே கூடாது. ஒன்னு 5 சீரிஸ் ஆடு, 5 மேட்ச் ஆடு. 3 மேட்ச் சீரிஸ்லாம் வந்து நீ ரிசல்ட் எடுத்தனா ஐ வுட் ஆனி honestly speaking Indians also played very well. நான் சொன்ன better side. No doubting that Chika. No doubting that. But winning is everything la. Series result தான end of the day matters. Okay the மாதிரி நான் அப்படி பார்க்க மாட்டேன். நீ 3 மேட்ச் சீரிஸ் வின்னிங் ரிசல்ட் தான். எனக்கு என்ன மேட்ச் எப்படி ஆடுறா, யார் டாமினேட்டா ஆடிருக்கா சீரிஸ், யார் பிரமாதம் ஆடிருக்கா. நீ ஓவரால் டாமினேஷன் பார்த்தா ஆக்சுவலி இந்தியன்ஸ் have dominated overall. Where did we lose the second match? Last 5 overs, that's all. Last 4-5 overs, that's all. Actually I think we were dominating this match. What a match கூட. இந்த மேட்ச் ஃபுல் டாமினேஷன். பொட்டலம் ஆஸ்திரேலியா POTLAM நேரா போட்டு கேன்பரா காமிச்சாங்க, கேபிட்டல் காமிச்சாங்க பொட்டலத்தை. சீக்கா கம் ஆன் சீக்கா, நான் ஒத்துக்க மாட்டேன் சீக்கா. ஆஸ்திரேலியா என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மள பொட்டலம் பண்ணாங்க, அது நீங்க ஒத்துக்கணும். see நான் நம்ம மேட்ச் மோத வாங்கினோம். செகண்ட் மேட்ச் சீக்கா நீங்க கையில இருந்த மேட்ச்னு சொல்லலாம் சீக்கா. அதனால தான் ஆஸ்திரேலியா ஒரு ஸ்டாண்ட் அவுட்னு நான் சொல்லுவேன். why never ever write out ஆஸ்திரேலியானா they know how to, even when they're not at their bestல they find a way to win matches and win series சீக்கா. அது மட்டும் நீங்க அந்த ஆஸ்திரேலியன் அது நான் ஒத்துக்கிறேன். the very fact they never said their attitude, they will never give up to the last ball. ஓடனே கிளென் மேக்ஸ்வெல் நாக்கே பார்த்த மேடம் ஆப்கானிஸ்தானோட எங்கே இருந்தாச்சு 200 நாட் அவுட் அடிச்சு, எங்க 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சு கமிங் சொல்ல வின் பண்ணி கொடுத்து கப்பே அடிச்சு போயிட்டாங்க 2020 வேர்ல்ட் கப்ல. so that is the attitude of Australians. Yeah, I mean all the praises for Harshit Rana, truly deserve. A 23-year-old doing really well. Yes, நிறைய criticism இருந்திருக்கு, எங்க கிட்ட இருந்து நிறைய criticism இருந்திருக்கு, நிறைய பேர் கிட்ட இருந்து நிறைய criticism இருக்கு. but to stand up and perform, அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ங்க. அண்ட் ஹர்ஷித் ராணா டெஃபினட்டா ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னு எனக்கு தோணுது சீக்கா. he has a good future ahead. டெஃபினட்டா ஒரு ஒர்க் பண்ணாருன்னா இன்னும் பெட்டரா தான் ஆவாரு. அவரோட ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பையன் வாஷிங்டன் சுந்தர் 10 overs on a trot சீக்கா, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், செம்ம bowling வாஷி. 10 overs 44 runs 2 wickets. நூல் வச்சா மாதிரி டாட் வச்சா மாதிரி ஒரே ஸ்பாட்ல போட்டிருந்தாரு வாஷிங்டன் சுந்தர். இன்ஃபேக்ட் என்டையர் இந்தியன் bowling attack, அக்சர் பட்டேலும் நல்லா போட்டாரு இன்னைக்கு. முகமது சிராஜ் நியூ பால்ல சூப்பரா போட்டாரு. ஓவரால் தி இந்தியன் bowling attack except for பிரசித் கிருஷ்ணா மீதி எல்லாருமே சூப்பரா bowling போட்டாங்க சீக்கா. ஈவன் குல்தீப் டுவர்ட்ஸ் ஏன் நல்லா புல் பேக் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு வந்து 3 spinners ஆடுவது வெரி குட் டிசிஷன். பட் எனக்கு புரியவே திருப்பி அக்செப்ட் பண்ணி பாரு. இன்னைக்கு 7 overs தான் கொடுத்துருக்காங்க. 10 over கம்ப்ளீட்டே பண்ணாங்க போட்டு. எதுக்கு பிரசித் கிருஷ்ணா நடுவில் கொண்டு வந்தான்னு தெரியல. அது வேற விஷயம் விடு. பட் நீ மேட்ச் வின் பண்ணிட்டோம். பட் நீ கமிங் பேக் வாஷிங்டன் சுந்தர், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த பாயிண்ட் நீ சொல்ற மாதிரி நூல் விட்ட மாதிரி போய் டக்கு 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 நம்ம பாரு ஆன் த ஸ்பாட் போட்டான். Even that Renshaw, what you call stepping down, LBW claim பண்ணி LBW எடுத்தான் பாரு. சூப்பர் டெலிவரி அது. Renshaw was that thing is not out. Step out பண்ணா அவ்வளவு போடு. பட் பியூட்டிஃபுல் போட்டாங்க. அந்த விக்கெட் வாஸ் a super wicket because Matt Renshaw was playing well. அவனோட ஃபர்ஸ்ட் 50 அடிச்சான் Matt Renshaw. அந்த விக்கெட் எடுத்து வெரி குரூஷியல் விக்கெட். வெல் போல்ட் அடே வாஷி. இதே மாதிரி தான் போனான். ஷார்ட் பயப்படக்கூடாது. அடிச்சா நேரம் அடிக்கிட்டோன்னு. மிட் விக்கெட் மேல அடிக்கிறியா, யூ கிவ் இட் தி பேட்ஸ்மேன். லாங் ஆன் மேல அடிக்கிறியா, கிவ் இட் தி பேட்ஸ்மேன். லாங் ஆஃப் மேல அடிக்கிறியா, கிவ் இட் தி பேட்ஸ்மேன். செம bowling போடானா இவன். யாரு வாஷிங்டன் சுந்தர். அன்னி அக்சர் பட்டேல் நம்ம சொல்றேன் bowling பண்ண டபக்கு நம்ம ஜடேஜா இருக்கான். அந்த அக்சர் பட்டேல் இப்படி சைடாவில் இப்படி போறான், டபக்கு கரெக்டாக இப்படி போறான், டபக்கு சரியாகுது. டபக்கு ஏன் அவனு 10 over கொடுக்கல இன்னைக்கு? எதுக்கு பிரசித் கிருஷ்ணா கொண்டு வந்தாங்க? எனக்கு அதான் புரியவே இல்லை. 6 overs 18 runs தான் கொடுத்துருக்கான், விக்கெட் எடுத்திருக்கான்.
ஏன் அவனை கண்டு பண்ண மாட்டேன் 10 ஓவர்ஸ்ல புரியவே இல்லை எனக்கு. He's bowling so Prasidh Krishna, I'm not saying he bowled badly. He's not getting the rhythm. Na parvala. You stop him. One of the Harshit Rana all bowling potan again. Harshit Rana has done a good job. Siraj done a good job. Kuldeep did a good job. So நீ அக்ஷர் பட்டேல் பண்ண முடிச்சிக்கலாமே அங்க, ஏன் முடிக்கலாங்க? அதான் எனக்கு புரியவே இல்லைங்க. சில டிசிஷன்ஸ் ஆப்வியஸ்லி அவரு கத்துப்பாரு சீக்கா. சுப்மன் கில் ஒரு யங் கேப்டன். இன்னைக்கு இன்ஃபேக்ட் கேப்டன்சில நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஹெல்ப் பண்ணாங்க. விராட் கோலி வந்து அந்த மேத்யூ ஷாட் வந்து அந்த ஸ்வீப் ஷாட் அடிக்கும் போது இல்ல, நீங்க டிவி பாத்துருந்தீங்கன்னா விராட் கோலி போய் அதுக்கு முன்னாடி பால் சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த லைன் போடும் போது நீங்க ஸ்டம்ப் லைன்ல தான் வைக்கிறீங்க, நீங்க லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க, ஆஃப் சைட்ல இருந்து ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா எடுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பால் கேட்ச் அவுட் ஆகும் அவன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா போய் ஹர்ஷித் ராணா கிட்ட சொல்லுவான், எனக்கு ஸ்லிப் வை, நீ ஸ்லிப் தைரியமா வை, மிச்சல் ஓவனுக்கு பயப்படாத, ஸ்லிப் வச்சு போடு, உனக்கு ஷூரா ஒரு பால் போவோம், நீ நல்ல ரிதம்ல இருக்க. போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு ஹர்ஷித் ராணா, அதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு ஸ்லிப்புக்கு போயிருக்கு. சி சுப்மன் கில் அவர் பத்தி நம்ம டெஃபினட்டா வருவோம். அவரோட கேப்டன்சில யங்கா இருக்காரு, பட் இட் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி குட் டு ஹேவ் டூ சீனியர் பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கிவிங் யூ அட்வைஸ்ங்க. இட் இஸ் மச் ஈஸியர். Most important, Rohit Sharma and Virat Kohli are very sporting enough to go and tell Shubman இத பண்ணு அப்படி பண்ணு. So they are more looking at the team's interest and the bowler's interest, which is very good. அதுதான் மச்சான் பெரிய பிஸ்தாத்தன். That's a greatness of both Rohit Sharma and Virat Kohli. இல்லையா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு கைட் பண்றாங்கல்ல. So Shubman Gill will also learn definitely. But ஆனா நிக்க வச்சு எடுத்த மாதிரி இருந்தது பாத்தீங்க ரெண்டு பேருமே. அந்த ரிவிகேஷன் ஸ்கொயர் லெக்ல நேரா விராட் கோலி கையில போச்சு, நேரா போச்சு, சூப்பர் கேட்ச். அதே மாதிரி ரோஹித் சர்மா கச்சுன்னு போச்சு இவனுக்கு, அந்த இவன் ஓவனோட விக்கெட். ஸோ விச் இஸ் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். ஸோ எஸ், வாஷிங்டன் சுந்தர் மாதிரி போட்டே தான் இட்ஸ் வெரி குட். பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் என்ன ஆகுது, ஒரு மாதிரி 3 ஃபார்மேட் பிளேயரா வாங்கிட்டு வரான். டெஸ்ட்ல நல்லா பண்ணிட்டு இருக்கான், T20 ஆடிட்டு இருக்கான். ஒன் டே வாரானா ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் will also increase day by day. எவ்ரி மேட்ச் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் will increase. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெட்ஸ் கம் டு சுப்மன் கில் சீக்கா. ஏன் சுப்மன் கில் நம்ம அவரை பத்தி பேசணும்னா, அன்வான்டா அவர் மேல பிரஷர் போட்டிருக்காங்களா சீக்கா இந்த கேப்டன்சி சேஞ்ச்ல? நிறைய அவர் மேல அன்வான்டட் கிரிட்டிசிசம் வேற. இஸ் காட் a phenomenal record ODI கிரிக்கெட்ல. பட் சடனா பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபில அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ODI கிரிக்கெட்ல வாஸ் குட். பட் இந்த ஏசியா கப்ல ரொம்ப அடிக்கல சீக்கா. ஏசியா கப்ல அடிக்கல T20ல. ஸோ ஒயிட் பால்ல சடனா அவருக்கு வந்து ஒரு லாஸ் இன் ஃபார்ம் வந்திருக்கு. இஸ் தேர் டூ மச் பிரஷர் ஆன் கில்? பிகாஸ் you have replaced a big giant in Rohit Sharma as captain. So is there too much pressure on Gill? And in Australia onnum Gill adikla, onnum ஒரு 50 adikla. See, maybe yes, அவன் என்ன ஆயிடுச்சு, இங்கிலாந்துல போய் பிரமாமா பெர்ஃபார்ம் பண்ணதுல probably he himself is putting pressure on himself. அது பண்ணக்கூடாது சுப்மன் கில். அவன் போட கேம் ஆன் இனி ஆக்சுவலா ரெண்டு ஷாட் நல்லா ஆச்சு. யூ டிபிக்கல் கில் ஷாட் வந்து பார்த்தோம்னா டக்குன்னு விட்டான், நேரா பால் பறந்து போச்சு. அதுதான் இந்த ஷாட் வந்து சரி கில் ஷாட் செட் அப்புறம் அந்த ஸ்வீப் ஒரு 6 அடிப்பான். சரி நல்லா செட் ஆயிட்டான், த்ரூ நினைச்சா அடுத்த ஒரு ஹேசல்வுட் வந்து எடுத்துவான். அது பண்ண பட் இட் வாஸ் சூப்பர் டெலிவரி. ஜஸ்ட் ஷாட் அவன் கச்சக்குன்னு போ, ஜஸ்ட் மூவ் a little bit to get him out. Actually it was a wicket taking delivery. Now Shubman Gill got out. Was it a good wicket ball to bowl? I would say good ball to bowl. I think it's a superb delivery by Josh Hazlewood. But yes, நீ சொல்ற மாதிரி he looks to be under pressure. The body language பார்த்தனா கொஞ்சம் you're right. அவன் வந்து he is replaced Rohit Sharma as a captain. He is also opening along with Rohit Sharma. And other side என்ன எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடல, ஏன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுதல, அவங்கள क्वेश्चंस கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி இருக்க பிரஷர் இருக்கலாம். But I think we'll get over it. I think it's a question of just getting a don't worry about Shubman. நீ இப்போ கேம் ஆடு மச்சான், நீ பிஸ்தா பிளேயர், உன் கேம் ஆடு அவ்வளவுதான். You just keep playing a normal game because he's getting his drives right. He's getting his shots right. He's getting out. That's the only thing. So I think it happens probably or a few good knocks, probably South Africa series வருது, இந்தியாக்கு வராங்களா, அப்போ ரெண்டு நாக் ஆச்சுனா he'll be set again. Yeah, but overall let's not forget Chika, series was still lost. Yes, நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் ஏன்னா ரோஹித் சர்மா அடிச்சது, விராட் கோலி அடிச்சது, ஹர்ஷித் ராணா நல்ல bowling போட்டது, வாஷிங்டன் சுந்தர் நல்ல bowling போட்டது. பட் it was another series loss. அதுதான் உண்மை. இந்தியாவோட ரெக்கார்ட் அண்டர் கௌதம் கம்பீர் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க, ஏசியா கப் வின் பண்ணாங்க. பட் பைலட்ரல்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ரெக்கார்ட் தான் சீக்கா. ஏன்னா நம்ம பார்த்தோம் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஹோம்ல ஒரு ஒயிட் வாஷ், அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவோட ஒரு ஒயிட் வாஷ், இப்போ ஆஸ்திரேலியால போய் ஒரு 2-1 போத ஒரு அப் அண்ட் டவுனா இருந்திருக்கு கௌதம் கம்பீர். நல்ல வின்ஸும் இருந்திருக்கு, பெரிய லாசஸும் இருந்திருக்கு சீக்கா.
See, yes, கௌதம் கம்பீர் எப்படின்னா இது வந்து ஒரு வெச்சா குடுமி சர்ச்சா மோட்டா ரெண்டும் இருக்கு அவனுக்கு. ஒரு சைடுல டெட்லியா இருக்கு, ஒரு சைடுல ரொம்ப வெரி 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 ஆர்டினரி ஹாரிபிளா இருக்கு. ஐ திங்க் ஹி ஆல்சோ. அதனால என்ன பண்ணும், நீ என்ன பண்ண ஹேஸ்டியா டக்கு டக்குன்னு எல்லாம் மாத்தக்கூடாது. இந்த ரைட் காம்பினேஷன் வச்சுக்கணும். சரி நீ வந்து இந்த மாதிரி சரி காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலாந்து நல்ல வேலை பழிச்சோம், விராட் கோலி இல்லாம ரோஹித் சர்மா இல்லாம எஸ்பெஷலி விராட் கோலி இல்லாம இங்கிலாந்து we did very well in England the test series. Brilliant பண்ணா Shubman Gill played brilliantly, but overall the team also did brilliantly. Our bowlers also did very well. That is very important. Actually பண்ண இந்த சீரிஸ் dear viewers இன்னைக்கு கூட நம்ம ஓகே நீ சொன்ன மாதிரி பேப்பர்ல we lost the series, but actually speaking India has a far superior side இந்த ஒன் டே சைடுல கூட. இன்னைக்கு கூட ஐ மீன் போன மேட்ச் கூட நீ பார்த்தா நம்ம இந்தியா வின் பண்ணிடுறோம். விவர் கையில இருந்த மேட்ச் விட்டோம், கோட்டை விட்டோம். என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட என்ன ஒப்பீனியன் வின் பண்ணிருக்கலாம் நம்ம ஆக்சுவலா. சோ honestly speaking India should have won 2-1 at least, if not 3-0 in the series, but then fair enough. But most important என்ன, the Roko form வந்தாங்க. number 1 Roko set for 2027. number 2 ரோஹித் சர்மா இப்ப ஷுவரா 2027 வேர்ல்ட் கப் ஆடியே ஆகணும். நீ ஏஜ் எல்லாம் கொண்டுறத 40 டச்சிங் 40 பிரஷிங் 40 ரீச்சிங் 40 கோயிங் 40 இந்த 40 அந்த 40 முடிங்க நீங்க. யோ அவன் ஃபிட்டா இருக்கான், நல்லா ஆடுறான், கேட்ச் இல்லைன்னா பிடிக்கிறான் ஸ்லிப்ல, உனக்கு இதுக்கு மேல தான் போகணும் உனக்கு. அஸ்பார் ரோஹித் சர்மா அடிக்கிறான், மேட்ச் இருக்கா ஒன்னா தங்க அலட்சியமா ஆடுறான். இந்த 2019 வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி தான் ஆனா நீ செஞ்சுரி ஆக்சுவலா நீங்க. அது ஒன்றுத்தையும் அவன் 7th கியர் 6th கியர் 7th கியர் போல இன்னைக்கு நீ சொல்ற மாதிரி 3rd 4th கியர்ல போயிருந்தான் நீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி விராட் கோலி வந்து நீ அவன் இருக்கிற ஃபிட்னஸ்க்கு அவன் 45 வரைக்கும் கூட ஆடுவான் போல, அந்த மாதிரி இருக்கான், ஃபிட்டா இருக்கான். அவன் வந்து 25 இயர் ஓல்ல ஃபிட்டா இருக்கான் விராட் கோலி. சோ ரெண்டு பேரும் நீ என்ன பண்ண, அவனை பயமுத்த கூடாது, வாய்ப்பத்தி நீ சும்மா விடுங்க. நீங்க அவன்கிட்ட என்ன ரிவர்ஸ் சொல்லணும், பாஸ் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2027 வேர்ல்ட் கப்க்கு ப்ளீஸ் லுக் அவுட் ஃபார் யுவர்செல்வ்ஸ். நீங்க ரெண்டு பேரும் தானே எப்படியா வின் பண்ணிடலாம், அதுல வில் ஃபார்ம் த டீம் அரவுண்ட் யூ அப்படின்னு பண்ணாங்கன்னா that will be a better thought process. That's my opinion. You say you two are very important, we would like to form the team around you, please make sure that you are fit enough. ella paathum appadi pannanga it will be good for India, good for them and good for the team. Yeah, correct. You nailed it, Chika. You absolutely nailed it. Much easier. எதுக்கு அவங்கள பிரஷர்ல போடுறாங்க, எதுக்கு அவங்க இந்த பிரஷர் இந்த சிச்சுவேஷன் எடுத்துட்டு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. Only Ajit Agarkar and co will know the answers why they made these decisions. But having said that, at least நீங்க சொன்ன மாதிரி amazing to see Roko back and Roko dominating very very see நிறைய பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஹர்ஷித் ராணாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் a standout performance. He is coming of age. ஒரு நல்ல யங்ஸ்டர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வராரு. வாஷிங்டன் சுந்தர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. ஓவரால் முகமது சிராஜும் நியூ பால்ல நல்லா போட்டிருக்காரு. there are a lot of positive signs. ஸ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங் லாஸ்ட் மேட்ச். So there are a lot of positive signs in the Indian ODI team because they should continue. Good T20 சீரீஸ்க்கு முன்னாடி அது ஒரு நல்ல சேலஞ்சா இருக்க போது சீக்கா. ஒரு டிஃபரெண்ட் சேலஞ்ச் அங்க T20 சீரீஸ் வரப்போகுது. T20 பார்த்தா நம்ம சைடுல நீ பார்த்தா T20 டீம் போடனா will just will pressure on the T20 matches. பார்த்தா நீ பார்த்தா batting looks very strong. Batting is fantastic. But எனக்கு bowling லனா we are going to be too dependent on Jasprit Bumrah, Arshdeep. அங்க பார்த்தா நீ மூணு மீடியம் பேசஸ் தான், Arshdeep, Bumrah, Arshdeep Singh and Harshit Rana. So மீதியெல்லாம் யாருன்னா உனக்கு சிவம் துபே and நிதிஷ் குமார் ரெட்டி தான் நீ fourth ஆப்போட. So that means very fact that மூணு அவ்வளவு மீடியம் பேஸ் இருக்காங்கன்னா they are going to be spin heavy again. வருண் சக்கரவர்த்தி 11ல ஆடுவான், குல்தீப் யாதவ் 11ல ஆடுவான், அக்ஷர் பட்டேல் or வாஷிங்டன் சுந்தர் ஒருத்தர் 11 ஆடே ஆடணும். So that means 3 spinners, 2 medium paces. அந்த obviously அந்த strategy எல்லாம் போவாங்கன்னு தோணுது. So but this T20 series, in my opinion, will be an interesting series. I won't say it's a cakewalk for India, but it will be an interesting series, what I believe. Australia under Mitchell Marsh வந்து 30 கேம்ஸ்ல 4 கேம் தான் உதப்பட்டிருக்காங்க சீக்கா. They are also a resurgent side. ODI சைட் மாதிரி கிடையாது, அவங்களோட T20 சைட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டிம் டேவிட் ஒரு பீஸ்ட் மாதிரி மாறி இருக்காரு. He started playing at number 4 சீக்கா. ஆஸ்திரேலியாக்கு number 4 number 5ல வராரு. ஒரு 100லாம் வேற அடிச்சிருக்காரு. சம ஃபார்ம்ல இருக்காங்க. நியூசிலாந்து எதிராக பொழந்துட்டு வராங்க. Obviously, top of the order, உங்களுக்கு தெரியும், Mitchell Marsh, Travis Head, they also have enough firepower. I think it is going to be a close series. And எப்பவுமே நான் சொல்றது தான், never ever ever write Australia off in any match, any series, any conditions. There is a reason why they are the greatest cricket playing nation. அவங்களுக்கு இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ட்ராஃபி கேபினட் அன்பிலீவபிள். அவங்களுக்கு ஒரு never say die attitude. They will want to win this series, Chika. They will want to show
நீங்க பெட்டர் சைடு நீங்களே சொல்லிக்கோங்க மிஸ்டர் கே ஸ்ரீகாந்த். நீங்க ஃபார் சுப்பீரியர் சைடு நீங்க சொல்லிக்கோங்க. எங்க கையில டிராஃபி இருந்தா போதும்னு அவங்க அந்த ஆட்டிடியூட்ல தான் வருவாங்க. வரட்டும். நீங்க அப்படிதான் நீ பார்த்தால பொட்டலம் பண்ணா பாத்தியா 180 பாத்தீங்கன்னா நீ பொட்டலம் பண்ணா. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனா என்ன வேணாலும் சொல்லுங்க, சீரீஸ் ஓவர். ஆஸ்திரேலியா அப்படிதான் யோசிப்பாங்க. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு. வாட் இஸ் யுவர் பிரெடிக்ஷன் சீகா ஃபார் தி T20I சீரீஸ்? டெஃபினட்டா எல்லா மேட்சும் கவர் பண்ணுவோம். நீ பார்த்தனா அகைன் அவங்களோட டிராவிஸ் செட் மிச்சல் மேட்ச் தான் மெயினா அவங்களுக்கு அடிக்கும். நம்மளுக்காக பெட்டர் பேட்டிங்ல நம்ம பார்த்தா we are a better batting side and we have balance in bowling also. I still believe India has got a better side. நீ சொல்லலாம், நீ வந்து எஸ் அவன் ஜாஷ் இங்கிலீஷ் செம்ம ஃபார்ம்ல இருக்கான் ஒத்துக்கிறேன், டிம் டேவிட் அடிப்பான ஒத்துக்கிறேன், அவன் ஸ்டாயினஸ் இருக்காங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் they are too dependent on Marsh and Travis Head. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கலாம், அவங்க கோயிந்தா. இவங்க அடிக்கலாம் கோயிந்தா அவங்க. So whereas Indians பேட்டிங் எடுத்து பார்த்தா ப்ரொடியூசர் போடுவா நம்ம பேட்டிங்ல என்ன பாரு வேற லெவல் பேட்டிங். அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, அங்க பாரு என்ன மாதிரி பேட், சஞ்சு சாம்சன் எல்லாம், சிவம் தூபே, அங்க என்னன்னா சூரியகுமார் யாதவ் நம்மது வந்துட்டே இருக்காங்க. அக்செப்ட் பண்ணிடலாம் நம்மள வந்து நைனா வந்துட்டே இருக்காங்க. பார்க்க போறாங்க என்னடா அது யாரோ வந்துட்டே இருக்காங்க, இன்ஜின் போற மாதிரி ஒரு தான் வந்துட்டே இருக்காங்க, அந்த ட்ரெயின்ல போற மாதிரி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்திரேலியா. போகிஸ் வந்துட்டே இருக்கு தெரியுமா? குட் ஸ்ட்ரைட்ல பார்த்தா நீ சிக்னல் மாட்டேன் சீகா. நான் டபா டபா வரும் தெரியுமா? நீ ட்ரெயின்ல பாத்திருக்கியா? நீ கார்ல படிச்சது ட்ரெயின்ல நிக்காத பை சான்ஸ் ஒரு குட் ஸ்ட்ரைட் போச்சே அந்த கேட்ல நின்னு பாத்து லைஃப்ல நின்னு இருக்கியா சீகா? நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். நான் நின்னு இருக்கேன். குட் ஸ்ட்ரெயின் வந்துட்டே இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு ஒரு குட் ஸ்ட்ரெயின் வரும். வந்துட்டே இருக்கும். என்னடா எப்பப்பா முடியும், எப்பப்பா கேட் ஓபன் பண்ணுவோம், எப்பப்பா கேட் ஓபன் பண்ண மாதிரி அந்த மாதிரி இந்தியன் பேட்டிங்ல வந்துட்டே இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்திரேலியா நிறைய பேருக்கு சீகா. அபிஷேக் சர்மாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்திரேலியா. சுப்மன் கில்லே ஒரு T20 சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா நிறைய ஆடினது கிடையாது. அவருக்கு ஒரு நல்ல சேலஞ்சா இருக்க போகுது இன் ஆஸ்திரேலியா. சூரியகுமார் யாதவ்க்கு ஒரு நல்ல சேலஞ்ச். ஒரு T20 வேர்ல்ட் கப் 2022ல ஆடினாரு. நாட் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அங்க. திலக் வர்மாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்திரேலியா. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இன் கோயிங் டு ஆஸ்திரேலியா. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்திரேலியா இஸ் நெவர் ஈஸின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த T20 சீரீஸ் 3-2 முடிய போது யார் பக்கம் தான் எனக்கு தெரியல. இந்தியா பக்கமா ஆஸ்திரேலியா பக்கமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் பிஃபோர் யூ கோ, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back for the T20I series. Cheers guys.